முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிரயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராணச்சக்ஷுः ஸ்தோத்ரம் தோபலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्मं निराकुर्याम् மாமா பிரம்மம் निराकरोत् अनिराकरणमस्तु वा अनिराकरणे अस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मासे मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு முகோபநிஷத்தினுடைய 316வது மந்திரத்தை பார்க்கலாம், சிந்திக்கலாம். இதில் ஒரு மனிதன் சுபேச்சா, பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா சுபேச்சா வந்ததுக்கப்புறம் விசாரணா மேன்மையான வாழ்க்கை அமைக்கணும்னு நினைக்கிறது. அதுக்காக தன்னை ஜீரோ பண்ணிக்கிட்டு குருவை சரணாகதி பண்ணுறது. குரு சாஸ்திரம் வந்த பிற்பாடு தனுமானசின்னு சொல்லக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ஸ். ஏன் இதை கேட்கணுமா, அவர் சொன்னால் கேட்கணுமா அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் சாதாரணம் இல்லை. அன்றைக்கே சொன்னேன், அவர் 1 கோடி சாஸ்திரத்தினுடைய மொத்த பிரம்ம ஞானத்தினுடைய சாரமாக இருக்கார். அவர்கிட்ட எங்கே வேணாலும் ஸ்டாப் போட்டு நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான். நம்மளுடைய தாகத்தை, பசியை, ஞான பிபாசன்னு சொல்லக்கூடிய ஞான பசியை தீர்த்துக்கலாம். அவர் உங்களை அசத்துலேருந்து சத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அசத்தோமா சத்கமிய, தமசோமா ஜோதிர்கமே, இருட்டில் இருந்த நம்மை வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. மிருத்யோமா அமிர்த்தியம் கமே, மரணத்திலிருந்து மரணமற்ற நிலைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அதை தான் முதல்ல எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல உன்னை துவஜாக்குவார். துவஜ்னா அவர்கிட்ட வந்தவொடனே சாமானிய மானுடனாக இருக்கிற எந்த பிறவி எடுத்தாலும், ஜீவராசிகளை எந்த பிறவி எடுத்தாலும், மானுடத்தில் நீ எந்த கேட்டகரியில் அறிவு நிலைகளை கம்மியாக பிறந்திருந்தா கூட வேதம் கற்க ஆரம்பிச்சிட்டின்னா நீ துவஜாகிற, பிராமணன் ஆகிற, 2வது பிறவி. அந்த நிலையை குரு கொடுக்குறாங்க. ஒரு சாமானிய மனித நிலையிலேருந்து பிராமண நிலைங்கிறது பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் சிகரத்தை தொடக்கூடிய நிலை. தேவநிலை, மனித நிலையிலேருந்து தேவநிலைன்னு இன்னொரு விதத்தில் சொல்லலாம். அடுத்தது இந்த மர்த்தியத்திலேருந்து மரணம், பிறந்து இறந்து போகிறான் இல்லையா, சதா தன்னை மறந்துனா என்னது மிருத்யு அப்படின்னு சொன்னால், தன் மீது கவனம் செலுத்தாமை, அலட்சியப்படுத்துறது, தன்னை அறியாமை. இது 3ம் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. திரும்ப பரப்பி தன்னை அறியாமை, தன் மீது கவனம் செலுத்தாமை, தன்னை அலட்சியப்படுத்துவது. இதுதான் மிருத்யு லோகம், இதுதான் மிருத்தியம். இதனால் என்ன பண்ணுறேன்னா, நீ அகத்தில் இருந்து அகங்காரத்துக்கு வந்துடுற. அகத்தில் இருந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற நீ, அமைதி ஸ்வரூபமாக இருக்கிற நீ, இப்போ அமைதியற்று துருன்னு காமக்ரோதாதிகளுடைய அட்டாக்கில் பாதிக்கப்படுற. அதனால் உன்னுடைய நேரம் எல்லாம் என்னவாகுது, விரயமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அகத்திலேருந்து அகங்காரத்துக்கு உன்னை வரவிடாமல் நீ செய்கிற முயற்சிகளும், நீ தேடக்கூடிய இன்பமும் வெளியில் இல்லைங்கிறத நினைவுபடுத்துகிறவர் குரு. இன்னொன்று சொன்ன போனால், சாமானிய ஜீவராசியை பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சக்கூடிய மனிதனை பிரம்மமாக்குபவர் குரு. இந்த இத்தனை தகுதி உடைய ஒருத்தவங்க நமக்கு கிடைப்பாங்களான்னு கிடைக்கவே மாட்டாங்க. சத்குரு கிடைக்கவே மாட்டாங்க. தேடினா தான் தெரியும். தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
இவங்க தான் சத்குருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்லாம் தேடினவங்களாம் இருக்காங்க. கிடைக்க மாட்டேன். கிடைச்சா முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய வேலையில் 75% நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அவங்களோட ட்ராவல் பண்ணுறது போதும். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபூதி, அவங்களோட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பை இறைவன் கொடுத்தாலே போதும். இப்போ எனக்கு எப்படி இறைவன் முருகப்பெருமானோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரு கடந்த 30 ஆண்டுகளாக, அது ஒரு அரிய வாய்ப்பு. அதுக்கான ஞானம் ரெண்டுமே கொடுத்தார். எங்கிட்ட ஞானத்தை ஏற்கனவே கொடுத்து, இங்கே பயணத்தை கொடுத்து, சின்ன சின்ன தொண்டுகளை கொடுத்து வழி நடத்தி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு இன்றைக்கு வரைக்கும். இப்போ எனக்கு கொடுத்ததை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு என்ன சுவாமி கொடுத்தாங்களோ கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்தா அது எல்லாருக்கும் போகுங்கிறது என்னுடைய விருப்பம். அது எல்லாம் பல விஷயங்களை பார்த்துருப்பாரு. அதனால் என்னது எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ நான் வழி நடத்திக்கிட்டு அழைச்சிட்டு போகிறார். எல்லா ஞானிகளுமே அது மாதிரி சாமானியமாக தனியாக போக மாட்டாங்க. போகிறப்ப எல்லாருக்கும் முக்தியும் சித்தியும் கொடுத்துட்டு தான் போவாங்க. அவன் பிராரப்தம் முடித்து அப்புறம் அவன் பின்னாடி வரலாம், இல்லை அவரோடய சேர்ந்து கூட போகலாம். அது மாதிரி இருக்குது. இப்போ அந்த நிலைக்கு நீ வர அப்படின்னு சொன்னால், அந்த நிலை வந்து தனுமானசி கடந்து சத்வாபத்தி 8 மணி நேரம். நல்லா புரிஞ்சு, இந்த 4 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சத்வாபத்தி, அப்புறம் அசம்சக்தி. சத்வாபத்தி வந்து 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் வரணும். கோயிலுக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். அந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டேன், முக்தி கஷேத்திரத்துக்குள்ளே வந்துட்டேன், கோவிலுக்குள்ளே வந்துட்டேன். புரியத்துக்காக கோவிலுங்கிற முக்தி கஷேத்திரத்துக்குள்ளே, அந்த சர்க்கிள்குள்ளே, 4வது சர்க்கிள்குள்ளே, 10வது பிரகாரத்துலேருந்து 4வது பிரகாரத்துக்கு வந்துட்டேன். சத்வாபத்திலேருந்து அசம்சக்தின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் பிடிக்காம பிரம்மத்தை நோக்கிய பயணத்தை நீ தொடரும்போது, இந்த சத்வாபத்தி வந்து அசம்சக்தியாக மாறுது. மற்றது பிடிக்காமல் இறைவனை பிடிக்கிற நிலை. அதில் நீ தொடர்ந்து பயணிக்க சிரவணம் பண்ண சொன்ன இல்லையா, வெளி எண்ணங்களோ உள்ள எண்ணங்களோ உன்னை தாக்கி உன்னை அகத்திலேருந்து அகங்காரமாக மாற்றாமல், முருத்தியில் விடாமல், ஒன்றை நோக்கியே நீ பயணிக்கிற இல்லையா, அந்த நிலை தான் யோகம்னு பேர். அந்த நிலை தான் இது. மற்றது பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருக்கு, இதில் தான் நான் பயணிக்கிறல்ல, அந்த நிலை தான் யோகம்னு பேர். அந்த நிலையில் தான் வெளி எண்ணங்களும் மற்ற எண்ணங்களும் ஒன்று அகத்திலேருந்து அகங்காரத்துக்கு அட்டாக் பண்ண முடியாது. அது பேர் சித்த விருத்தி நிரோதக யோகம். ஏன் பண்ணணும், உபாசனாவை ஏன் சேர்த்தோன்னு கேட்டால், ஞானத்துக்கு உபாசனா ஏற்கனவே பேசியிருக்கோம். ஞானத்துக்கு யோகமானது பூர்ணமான சப்போர்ட் பண்ணுது. நிதித்தியாசனத்துக்கும் யோகமானது பூர்ணமான சப்போர்ட் பண்ணுது. அதனால் இது ரெண்டும் 2 கண்ணாக பார்க்கணும். யோகத்தையும் ஞானத்தையும் 2 கண்ணாக பார்க்கணும். ஆச்சா, இப்போ அந்த புற எண்ணங்களும் அக எண்ணங்களும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யோகம்னு சொன்னோம். அந்த யோகம்தான் இந்த அசம்சக்தி பாவனா. புறத்தை விட்டுட்டு அகத்துக்குள்ளே, இது எங்கன்னா கொடிமரத்துக்கிட்டே நீ நிற்கிற மாதிரி. கோவிலுக்குள்ளே வந்துட்ட 4வது நிலை சத்வாபத்தியில். இந்த அடுத்த அசம்சக்தியில் கொடிமரத்துக்கிட்டக்கு வந்துட்ட நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணி உள்ள தரிசனமாகணும், சிவயோகமாகணும், சிவபோகமாகணும். இன்னும் 2 நிலை இருக்குது அவனுக்கு. இந்த நிலையில் உன்னுடைய சத்துவகுணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், உன்னுடைய சத்துவகுணம் 16 மணி நேரம் சத்துவகுணமாக, 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் சத்துவகுணமாக. கொடிமரத்துக்கிட்ட நீ நிற்கிற சுவாமி தரிசனத்துக்காகன்னு சொன்னால் 12 மணி நேரம் சத்துவகுண செயல்பாடுகள் வாழ்க்கையை அமைஞ்சிருக்கும். அதுலேருந்து நீ வந்து வஸ்து பாவனான்னு சொல்லக்கூடிய, பதார்த்த பாவனா அல்லது வஸ்து பாவனான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீ மகாமண்டபம் கடந்து அர்த்த மண்டபத்துக்கு வந்து நிற்கிற. சுவாமிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற, சுவாமியே பார்த்துட்டுருக்க. கர்ப்பகிரகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அதுக்கு முன் மண்டபம், சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. அங்கே நின்று அவரை விட்டு தரிசிக்கிற அந்த தரிசனம்தான் சிவ தரிசனம். அந்த தரிசனம்தான் உனக்கு வந்து 16 மணி நேரம் ஹாப்பி மூடு, மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதியும் ஆனந்தமும் மாற்றி உன்னை என்ன பண்ணும், உனக்கு மழையாக பொழியும். இதில் நனைஞ்சி ஆனந்தமாக நீ அங்கேயே நீ பயணிக்க 7வது நிலையில் தான் துரியகாகா.
அது என்னது? தானாகவே ஸ்வபாவ ஏகனிஷ்டம், தானாகவே ஏகனிஷ்டம். அந்த ஒன்றில் இவன் போய் இரண்டரை கலகிறான், சிவபோகமாகுது, ஏகனிஷ்டம்னு பேர். இந்த நிலையை துரியகான்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு வார்த்தைப்படி பார்த்தீங்கன்னா பிராமின்னு ஒரு நிலை. இப்போ பார்த்துருக்கோமா? சரஸ்வதினு ஒரு நாடி சகசிராரம் போதுன்னு பார்த்தோமா? விரஜாநதின்னு ஒரு நாடி சகசிராரம் போதுன்னு சொன்னோமா? வைஷ்ணவின்னு ஒரு நாடி சொன்னோமா? சரஸ்வதி, வைஷ்ணவி, விரஜா. அப்புறம் இப்போ சொல்கிறது தான் பிராமி. அந்த இரண்டரை கலந்த நிலை இருக்குல்ல, சக்தியும் சிவமும் இரண்டரை கலந்து இருக்கிற நிலை, சிவபோக நிலை, அந்த நிலையை பிராமிங்கிற நிலைன்னு சொல்லுது. போதுமா? இந்த பிராமி நிலை அதி உன்னதமான பிரம்மஸ்வரூப நிலை. மானுட உடம்புக்குள்ளேயே எப்படி சொல்லுவோம்? இப்போ த ஸ்பிரிச்சுவல் பீயிங் வித் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், த ஸ்பிரிச்சுவல், த சுப்ரீம் சோல் என்னவா இருக்கு? மேனுவலாக இருக்குது. அதாவது ஹியூமன் பீயிங்காக இருக்குது. த ஸ்பிரிச்சுவல் பீயிங் வித் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இது நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்த? நீ ஆத்மா, ஆனால் நீ மனுஷனாக உன்னை நினச்சிட்டு இருந்த. இப்போ அந்த மனநிலை போயிடுச்சு. இப்போ நீ யாருன்னு கேட்டால், நீ ஒரு சுப்ரீம் பவர், சூப்பர் சோல், பிரம்மஸ்வரூபம், ஆத்மா. அந்த நிலை தான் இந்த நிலை தான் பிராமி ஸ்திதின்னு சொல்கிறது. புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பிரம்மம் பிராமி. ஏன்னா சித்துக்களெல்லாம் நான் சொல்கிறோமா? இப்போ சித்தெல்லாம் சின்மயிங்கிற வார்த்தை இருக்கா? இப்போ தன்மையாக மாறிடுச்சு. சின்மயி, சித்துங்கிற சித்து அம்பாள் சக்தியானவள், சின்மயாக இருந்தவள், ஜீவராசிகளாக இருந்தவள். இப்போ தன்மயி, தத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? தத்துவமசின்னு சொல்ல, தத்துங்கிறது அந்த சத்தை குறிப்பது. அதுமயமாக ஆகிறா, அது சொரூபமாகிறா, அங்கே தன்மையாக அவள் மாறுறா. அந்த நிலை தான் பிராமி ஸ்திதி நம்ம சொல்கிறோம். இச்சா ஏ நிதாகு மகாபாகம். இந்த பிராமி நிலையை தொட்டவர்கள், இந்த பிராமி ஸ்திதியை தொட்டவர்கள் மகாபாகாகா, பெரிய பாக்கியசாலிகள். சப்தமி பூமி ஆசிரித்தாக. இந்த 7 நிலைகளை சிரவணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதை கேட்குறதே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவங்க இந்த ஒரு சாதகன், ஒரு முமோக்ஷு, ஒரு சுபேட்சா பெற்றவன் தான் முமோக்ஷு. சுபேட்சா பெற்றவன் குருவை பிடிச்சு இந்த மேலே ஏறிய நிலை 7 நிலைகள். அவன் விழிப்பு நிலையோட, விழிப்பு நிலை எப்போ அவனை புழுன்னு சொல்லுது? எப்போ ஒரு மனுஷனை புழுன்னு சொல்லுது வேதம்னு கேட்டால், எப்போ விழிப்பு நிலை இல்லை, சாக்கடையில் கிடக்கிற புழு, நம்ம சாக்கடை நீரை குடிக்கிறோம், மலத்தை சாப்பிட்றோன்னு அதுக்கு தெரியாத மாதிரி நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்தோம் இல்லையா? அந்த நிலையில் இருக்கிறவன் ஜாகிரத நிலை, விழிப்பு நிலை இல்லாதவனுக்கு அவனை புழுன்னு சொல்லுது. அந்த நிலையில் ஆத்மா அராமா மகாத்மானம் சே மகத் பதமாகத்தா. இந்த ஆத்மாவானது அராமா, சித்தானது அராமா, சதா ராமன்னு அந்த ஆத்மாராம தான் ராமன்னு சொல்லுவாங்க. அராமா இப்போ என்னவாச்சு? மகாத்மானம் சித்தானது சத்தாயி மகத்தாயிடுச்சு, பெருநிலையாயிடுச்சு. மகத் பதம், பெரிய திருவடியை அடைந்தது. மிகுந்த பிரகாசமாய் பரம்பிரமமாய் அடைந்து இருக்கிறது. ஜீவன் முக்தா, இந்த நிலையே ஜீவன் முக்தா. நாமஜந்தி சுகதுக்க. இப்போ இனிமேல் இவனுக்கு இப்போ இவன் எந்த லோகம் வேணாலும் போகலாம். அந்த நிலை சுகதுக்கம் அவனுக்கு கிடையாது. நாமஞ்சந்தி, மறுபடியும் அதில் போய் முழுக மாட்டாங்க. இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறோமா இல்லையா? துக்கம் பயம் 2 கண்களாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, அமைதியும் ஆனந்தமும் தான் 2 கண்களாக இருக்கணும். இல்லைன்னா அறிவும் அமைதியும் 2 கண்ணாக இருந்தால் ஆனந்தங்கிற நெற்றிக்கண் 3வது கண்ணாக கூட வச்சுக்கலாம். அறிவும் ஆனந்தமும் 2 கண், அறிவும் அமைதியும். ஆனந்தம்
மூன்றாவது கண்ணாக வச்சுக்கலாம். இதுதான் முறை. அறிவு வந்தால் தான் அமைதி வரும், அமைதி வந்தால் தான் ஆனந்தம் வரும். நீ இப்போ அகத்தில் இல்லாமல் அகங்காரமாக மாறுறதுனால தான் என்னவா ஆகியிருக்க, நீ காமியாகவும் குரோதியாகவும் லோபியாகவும் என்ன பண்ணி இதெல்லாம் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிற ட்ராக்கு. அதோட தொடர்பு கொள்கிற எப்போ பார்த்தாலும் தன்னை அலட்சியப்படுத்திட்ட. உலகையே நான் வெல்றேங்கிற, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ண எல்லாம் பண்ணேன். உன்னை யார் நீ யாருன்னு தெரியுதானா? உன்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியும். எல்லா பற்றியும் தெரியுது, மார்க்கெட் சென்சேஷன் தெரியுது, மேனேஜர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுது, லேபர் நாலேஜெலாம் தெரியுது, பணம் எப்படி உள்ள வரும்னு தெரியுது, எப்படி சேல்ஸ் பண்ணி எல்லாம் தெரியுது உனக்கு. உன்னை பற்றி தெரியலை. நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா பற்றி தெரியாதவன் என்னது? தெரியாதவன் தான் புழு. அவன் தான் மிருத்யு. அவன் தான் திரும்ப பிறக்கிறான். இப்போ நமக்கு அடிமேலே அடி வாங்குறோங்கிற உணர்வு இல்லையே. எரும மாடு மாதிரி நான் அசைஞ்சு மெதுவாக நடந்து மெதுவாக போய் தாமச குணம். எதுக்கு எரும மாடை சொல்கிறாங்கன்னா அது தாமச குணம், மெதுவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரி. அதனால் அதை வச்சுருக்காங்க. இப்போ ஜீவன் முக்தா நாம் அஜந்தி சுகதுக்க. சுகத்திலேயோ துக்கத்திலேயோ இவர்கள் மாட்டுவதில்லை. சுகதுக்க ரசாஸ்தே ஏகரசமாக இருக்கிறாங்க. அகத்தில் இருந்தால் ஏகரசம், அகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தால் இந்த விகாரம் 9ஆக உடையும். ஒன்றா இருக்கிற நீ, சிவபரம்பொருளோட ஒன்றா இருக்கிற நீ, சத்தா இருக்கிற நீ இப்போ சித்தா மாறுறதுனால தான் என்னவாயிரு? சித்தாபாசமாக மாறுற. அகம் அகங்காரமாக மாறுகிறது. பிரகிருத்தேன காரியன கிஞ்சிது குர்வந்தி. இந்த நிலையில் அவன் ஏகரசமாக இருக்கிறதுனால இயற்கை காரியங்களை அவன் செய்வான், செய்யாமலும் இருப்பான். சில விஷயங்களை செய்வான். அதுதான் பிரகிருத்திய நாத காரியன் கிஞ்சித. சில விஷயங்களை செய்வான். குர்வந்தி வானாவா செய்யாமலும் இருப்பான். ஜீவன் முக்தன். பாஸ்வஸ்திதி போதிதாக யார் இவனை நோக்கி வராங்களோ, பூர்வாசிரமாக இருக்கலாம், சிஷ்யர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர் தேடி வரலாம், இந்த ஊர்காரவங்களே தேடி வரலாம். யாரெல்லாம் பார்சவஸ்த போதிதாக இவரை தெரிந்து அருகில் வருகிறார்களோ, நெருங்கி வருகிறார்களோ, அவங்கள பூர்வாச்சார கிரமாகதம் யார் வந்திருக்காங்களோ வருஷப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு நன்மைகளை செய்து ஜீவன் முக்தனாக இருந்து வழிமுறைகளை காமிச்சு அனுப்பிச்சி விட்றான். ஆச்சாரம் தேவ சுத்த புத்தவதோஷிதாக. இப்போ அவனுடைய பேச்சும் செயல்பாடும், பேச்சு இருக்காது, மோஸ்ட்லி 99% பேச்சு இருக்காது. அவனுடைய பேச்சும் செயல்பாடும் இப்போ எப்படி இருக்கும்னா சதா சோம்பேறி மாதிரி இருக்கும், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பேசவே மாட்டான். இப்போதாலும் ஒரு மாதிரி மயக்கத்திலே இருப்பான். ஏன் ஆனந்த அனுபூதி பண்ணின்னு இருக்கான், அதனால் அது மாதிரி இருக்கான். சுப்த புதுவது தூங்கி அதான் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. சோம்பின்னு சொல்லுவாங்களே, நம்ம திருமந்திரத்தில் வந்திருக்கு இந்த வார்த்தைகள்லாம். சோம்பி, சோம்பேறி, சோம்பி தெரிபவர் அப்படிலாம் வரும். அது மாதிரி இருப்பான். பூமிகா சப்தகம் சேத் தீமத்தாம் ஏவ கோச்சரம் பிராப்பிய ஞானதசாம் ஏதாம். யார் இந்த ஏழு நிலைகளை அறிஞ்சிருக்காங்களோ, விழிப்பு நிலையோட, புழு மாதிரி இல்லாமல் விழிப்பு நிலையோட என்ன பண்ணுறது, அவன் பயணிக்க பிராப்பிய பெறுவான். என்ன பெறுவான்? ஞானதசாம் ஏத்தத. இந்த 7 நிலைகளில் அவன் ஞானத்தை பெறுவான். பசும் நேச்சா ஆதியோ அப்பியே. யாராக இருக்கட்டும், பசு நிலையில் இருக்கட்டும், ரொம்ப தாழ்ந்தவனாக இருக்கட்டும், அறிவே இல்லாத அல்ப அறிவுடையவனாக இருக்கட்டும், அவன் கூட இந்த 7 நிலைகளில் பிராமி ஸ்திதியை அடைய முடியும். கிளாஸ் போயிடுச்சு, முக்கியமான விஷயம்லாம் போயிடுச்சு. முன்னாடி இந்த ஆடியோ முடிஞ்சோன்னு கேளுங்க, திரும்ப போட்டு கேளுங்க, விட்டுடாதீங்க. நீங்கள் லேட்டாக வந்தால் சில நேரம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அமிர்த விஷயங்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் என்னாச்சு இந்த பிராமி ஸ்திதி இனிமேல் எப்போ இருக்கும்னா எப்போதும் இருக்கும். ஈவன் அட் டெத் அவர் கூட பிராமி நிலையில் தான் அவன் இருப்பான், வரவே மாட்டான். புரியுதா? இந்த நிலையை சொல்லி எவருக்கும் சாத்தியம் மோட்சம் முக்தி எவருக்கும் சாத்தியம் சொல்லுது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாதுன்னா நீங்களே பின்வாங்கிக்கிட்டு நீங்களே இந்தக்குள்ளே வரத்துக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு எங்களுக்கு யாருமே சொல்லித்தரல, நீங்கள் கேட்டு சொல்லித்தரலையா? சொல்லுங்கள். நாங்கள் போய் கேட்டோம், பிரம்மஞானத்தை பற்றி
சொல்லிக் கொடுக்கலையா அடுத்தவங்களை கேளு, அவ்வளோதான். ஆப்ஷன். அதனால் விட்டுட்டியா? ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறேன், கடைக்கலான்ட்டு வந்துடுறியா? எத்தனை கடை தேடுற, எத்தனை மாடல் தேடுற, அது மட்டும் தேட முடியும். இது மட்டும் அவர் சொன்னார், என்னை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டாரு, எங்களுக்கு இங்கேயே அட்மிஷன் இடம் இல்லைங்கிற சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் கூட தான் ஒருத்தவங்க போய் கேட்டேன், கொடுக்கல, ஹிந்தி கிளாஸே சொல்கிறேன். இன்னொருத்தவங்கள ஆப்ஷன் பார்த்து சேர்ந்துட்டேன். அதே தான் விஷயம். அதே தான் பூஜை, சிவபூஜை பண்ணும் போய் கேட்டேன், அது ஒத்துக்கலை. சுவாமி வேல் பூஜையை கொடுத்தாரு. நம்ம அதனால் விட்டோமா? விட மாட்டோம். ஏதோ ஒன்று என்ன பண்ணுறோம், டேக்கம் பிடிக்கிறோம். பிடிச்சா இந்த வேதத்துக்கு தான் குரு கிடையாது, டைரெக்டாக முருகனே குருவாக இருக்கார். ஏன்னா அவர் சுவாமி நேராக சதாசிவ சமாரம்பம்னு சொல்லக்கூடிய ஆதிக்கிட்ட சிஷினாக இருந்திருக்கான் முருகப்பெருமான். சனத் சுஜாத்தியம் சொல்லக்கூடிய சனத்குமாராக இருக்கக்கூடியவர் அவர் எல்லாத்தையும் அங்கே வாங்கியிருக்காரு. அதை அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இந்த மகத்தான காரியத்தை நடத்துறதுக்காக. இந்த இனத்துக்கு ஒரு விழிப்பு நிலையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நடக்கட்டும். இப்போது நிதாகு மகாபாகு அது பார்த்தோமா? இப்போ இந்த விழிப்பு நிலையோட நீ இந்த ஏழையும் நீ மறக்காமல் இருக்கணும். சொல்லுங்கள், 7 நிலையை சொல்லுங்கள் பார்க்கலாம். சுபேட்சா, விசாரணா, தனுமானசி, சப்தாபத்தி, சத்வாபத்தி, அசம்சக்தி, வஸ்துபாவனா, துரியகா. இந்த வார்த்தை மறக்கவே கூடாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் துரியத்தில் இருக்கீங்க? கை தூங்க. அப்புறம் யார் வஸ்துபாவனாவில் இருக்கீங்க? கை தூங்க. 16 மணி நேரம் சும்மா இல்லை. இந்த துரியத்தில் நீ 24 மணி நேரமும் பிரம்மஸ்வரூபமாக இருப்ப, ஆனந்தமாக அமைதியமாக இருப்ப. நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய ஹிஸ்டரி என்ன சொன்ன? அவன்ட்டு அடிமையாக இருந்தேன், இவன்ட்டு அடிமையாக இருந்ததில் நம்மளுடைய ஹிஸ்டரி ராமாயணமும் மகாபாரதமும். அதில் மூல தாத்பரியமாக இருக்கிறது அமைதியும் ஆனந்தமும். சதா இந்த உலகத்துக்கு அமைதியும் ஆனந்தமும் வாழ்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க நாம். அந்த பாரம்பரியத்தில் இப்போ கண்டபடி பேசுகிறாங்க, கண்டபடி போகிறாங்க. ஒருத்தவனுக்கும் பிரம்மஞானமே இல்லை. பிரம்மஞானம் இல்லாதவன் அசுரர்கள்னு சொல்லுது. இப்போ நம்ம சொன்ன இல்லையா, மூர்த்தி பக்கமே போகிறோம், அகத்துலேருந்து அகங்காரம் போகிறோம்னு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷத்தை தான் நம்ம பொருளும் போகமும் விஷம்னு பேசியிருக்கோம். சத்தியம் ரித்தம் அமிர்தம்னு பேசியிருக்கோம். சத்தியத்தில் ரித்தம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் தர்மம். சத்தியங்கிறது மெய்ப்பொருள், ரித்தம்ங்கிறது தர்மம். தர்மத்தில் இருந்தால் தான் நீ உனக்கு மோட்சம் உண்டு. தர்மப்படி நடந்து வந்தால் தான் உனக்கு மோட்சம். இப்போ நீ எங்கே இருக்க? தர்மத்தையும் விட்டுட்ட, மோட்சத்தையும் விட்டுட்ட, காமத்தில் நிற்கிற, காமியாக நிற்கிற, இங்கேயே இருக்கணுங்கிற. இந்த பூலோகம் ஒண்டி தான் மெய்ப்பொருள்னு நினைக்கிற. ஏதாவது நிற்குதா? சரி, சந்தோஷமாக இருக்கியா? மரக்கட்டையாக தானே வாழ்கிறீங்க எல்லாருமே மரக்கட்டையாக தானே வாழ்கிறீங்க. உங்களுடைய உற்சாகமும் உத்வேகமும் எங்கே போச்சு? உங்களுடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அமைதி எங்கே போச்சு? நீ எங்கே இருக்கியோ அங்கே போயிடுச்சு. இப்போ நீ எங்கே இருக்க? அங்கே போய் எங்கே இருக்காது? நீ எங்கேயோ இருக்க, அது எங்கேயோ இருக்குது. இப்போ அச்சா, இப்போ இந்த அமைதியும் ஆனந்தத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கல்வி இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. எல்லாம் சொர்க்கத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க. மனுஷனும் சொர்க்கத்தை தான் டார்கெட் பண்ணுறான். இங்கே என்னத்துக்கு அலைகிறான்? அப்படி நாயா பேயா மது மாதி சூது இதை போகிக்கணும்னு நினைக்கிறான். ஆனந்தம் கொடுக்குன்னு நினைக்கிறான். கொடுக்கும், துக்கம் கலந்து கொடுக்கும், தாற்காலிகமாக கொடுக்கும், பூர்த்தி இல்லாமல் கொடுக்கும். இந்த பசி தீருமானம் ஒரு நாளும் தீராது. எப்பயுமே நீ அலைய வேண்டியதுதான், செஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். திரும்ப திரும்ப காமம் கர்மம்னு நீ கிடக்க வேண்டியதுதான். இது ஒரு வாழ்க்கையா? காமம் கர்மம். ஏன்னா திருப்தி இல்லை. ஏன்பா ஜீரோவை பிடிச்சி சாப்பிட்டு திருப்தி இல்லைன்னா ஜீரோவை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஜீரோவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. எப்படி சேரும்? உள்ளே திறந்து பார்த்தா ஒரே ஜீரோ தான் இருக்குது. ஒரே ஜீரோவாக இருக்கும், பெரிய ஜீரோவாக இருக்கும். வயிற்றை கிழிச்சு பார்த்தா ஒரே ஜீரோ, பெரிய ஜீரோவாக இருக்கும். ஒன்றும் இருக்காது அங்கே. நீ சாப்பிட்றதுலாம் ஜீரோ. அதனால் பூர்த்தி ஆக மாட்டேது. ஒன்றா போட அது ஒரு 10 ஸ்டேஜில், இப்போ சொல்கிற மாதிரி 7 ஸ்டேஜில் பூர்த்தி ஆகிடும். நீ போடுற ஜீரோவில் பூர்த்தி ஆகுமா? ஜீரோவில் நீ எத்தனை கோடி ஜீரோ உள்ளே போட்டாலும் எந்த கண்டெய்னரும் பூர்த்தி ஆகாது. இப்போ புரியுதா? அதனால் இந்த நிலையில்
இந்த நிலையில் அவன் என்ன பண்ணுறான், அஸ்திங்கிற நிலை போய் அஸ்மி ஆகிட்டான். புரியுதா? அதை மறக்கக்கூடாது. அஸ்திங்கும்போது துவைத்தம் இருக்குது, ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம், இணைஞ்சவனையே அஸ்மி ஆக்கிடுறோம், துவைத்தம் இல்லை, ஒன்று தான் இருக்கும், அது புரிஞ்சுக்கணும். இப்போ சதேகா வா அப்பியதேகா வா தே முக்தையா நான் அத்திர சம்சேக. இப்போ அவன் உடம்போடு இருந்தாலும் சரி, அவனுக்கு உடம்பு இல்லாட்டினாலும் சரி, துரிய நிலைக்கு போயிட்டான். ஸ்தூலம் தாண்டிட்டான், சூக்ஷ்மம் தாண்டிட்டான், காரணம் தாண்டிட்டான், வெறும் அறிவு நிலை தாங்க. அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதார சக்கரம்னு சொன்னாங்க. இது இந்த நிலையில் ஏறி இந்த அனுபவத்தை பெற்று இந்த நிலை சகசிராரத்தை போய் அடையணும்னு யோகத்தில் சொல்கிறாங்க. யோகம் தெரிஞ்சால் இது ஈஸியாக புரியும். அதனால தான் நம்ம பக்தியையும் சேர்க்குறோம், யோகத்தையும் சேர்க்குறோம். ஞானத்தில் பக்தியை அவாய்ட் பண்ணுறதில்ல எங்கேயுமே, யோகத்தையும் எங்கேயுமே அவாய்ட் பண்ணுறதில்ல. மூணு கண்ணாக நம்ம பார்க்குறோம். அந்த நிலையில் பார்த்தா இந்த இடத்துல நீ ஜீவனா உடம்போடு இருந்தாலும் சரி, உடம்பை விட்டு நீ மரணத்துக்கு அப்புறம் சரி, வாழும்போது ஜீவன் முக்தன், மரணத்துக்கு அப்புறம் விதேக முக்தன். இப்போ நீங்கள் அடுத்த பிறவை எப்படி ஞானம் இல்லாதவன், இந்த பிரம்மஞானம் இல்லாதவன் அடுத்த பிறவை எதுன்னு சொல்ல முடியாது. பிரம்மஞானம் உள்ளவன் விருப்பப்பட்டால் பிறக்கலாம், இல்லைன்னா அவன் எந்த லோகத்தில் வேணாலும் வசிக்கலாம். மந்திரம் இருக்கு, போதுமா? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். சாந்தோக்கிய உபநிஷத்து நல்லா தெளிவாக சொல்லுது, பரலோகத்தை பற்றி நிறைய விவரங்கள் சொல்லுது. ஞப்தி கிரந்தி விச்சேத, உன்னுடைய இந்த முடிச்சுக்கெல்லாம் அவிழ்க்க முடியாத முடிச்சு, பிரம்ம விஷ்ணு பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்திலாம் உன்னை எதுக்கு கட்டிச்சு? உன்னை செக்கு மாடாக்கிறதுக்கு. எதுக்கு மாட்டை கட்டுறோம்? வண்டியில் கட்டுறதுக்கு. மாட்டு கழுத்துலையோ மூக்கணாங்கயிறோ எதுக்கு போடுறோம்? வண்டியில் கட்டுறதுக்கு. இல்லையா, ஒரு கொம்பில் கட்டுறதுக்கு. அப்போ கட்டி என்ன பண்ணுறாங்க? ஓடு மாடு ஓடு, செக்கு மாடு ஓடு, ஓடு மாடு ஓடு, ஓடிக்கொண்டே இரு மாடு, எரும மாடு. ஒரு மாடை ஒரு படத்தில் ஏர் உழுவுறதுக்கு பசு மாடை கட்டிடுவான். இவன் முட்டா பையா, விவசாயமும் தெரியாது, மாடு மத்தி தெரியாது. அது மாதிரி அவன் கோவம் வந்துடும் அவனுக்கு. அது மாதிரி இப்போ என்னாச்சுன்னா, ஞப்திர் கிரந்தி விச்சேத, இந்த கட்டுன சில கயிறு அதெல்லாம் எதுக்கு? நீ அல்பம் நீ அல்பம் நீ அல்பம்னு சொல்கிறதுக்கு. அப்போ தான் நீ கைது நான் எழுத்து பேச முடியுமா? கைது பண்ணியாச்சு அவனை, அவன் எழுத்து பேசுவானா? பேச முடியாது, வாயிலே போடுவாங்க. அதனால் இந்த மூணு கிரந்தியும் என்ன ஆகுது? விச்சேதம், எரிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, பிரிக்க. தஸ்மின் சதி விமுக்தையா, அவன் விமுக்தனாகிறான். இனிமேல் அவனுக்கு மிருக திருஷ்ணா, பொய்யான கயிறாக பார்ப்பான், கயிறை பாம்பாலாம் பார்க்க மாட்டான். ஏன்? மாயா இல்லை, வெளிச்சமாயிடுச்சு, உள்ள வெளிச்சமாயிடுச்சு, இருட்டு இல்லை, பார்வையில் தெளிவு இருக்குது. அதனால் மிருக திருஷ்ணாவோ காணல் நீரவோ இந்த பொய் காட்சிகள் எதுவுமே இல்லாமல் புத்தியாதி நல்லா புத்தி தெளிவாகி பிரகாசம் சத்துவகுணத்தில் பூர்ணமாக இருக்கான். இந்த சத்துவகுணம்லாம் கடந்துட்டான், நிரந்தரமான வெளிச்சம், என்லைட்டன்மெண்ட். என்னாச்சு? சாந்தி மாத்திர அமைதி மட்டுமே. ஆத்மிக ஸ்வத்ஸோ, ஆத்மாவில் அமர்ந்த நிலையில் தன்னில் தானாய் ஸ்வஸ்வோ. ஏதோ மோகார்ணவாத்து, இவ்வளோ நாள் மோகம்னு இருந்துச்சு இல்லையா? இப்போ நீ அகங்காரமாக மாறதுக்கு காரணம் என்னென்னா மோகம்தான், அறியாமை தான். யார் அறியாமைங்கிறது என்ன? கீழான 3 விஷயம் அந்த மோகத்துக்கு. கீழான பொருளுக்கு மேலான இருப்பிடம் கொடுக்குறீங்க, மதிப்பு கொடுக்குறீங்க, அது ஒரு தவறு. பொய்யை உண்மையாக பார்க்குறீங்க, அப்புறம் மெய்யை மறைச்சி வச்சுருக்கு, பொய்யை உண்மையாக காட்டுது. அப்புறம் கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்கறது மோகம். அதுதான் மரணத்துக்கு அழைச்சிட்டு போகுது, மரண லோகத்துக்கு. இது என்னன்னா, இந்த மோகத்தினுடைய அந்த கடல் இருக்குல்ல, அது பெரிய கடலாம். மோக ஆர்ணவாத் உத்தீர்ண, இவன் தான் யார்? உத்தீர்ண, அதுலேருந்து அவன் முன்னேறுகிறான், கடந்து வருகிறான். யார்? இந்த ஜீவன் முக்தன். ஞானத்தினால தான் கடகம். அதனால தான் ஞானம் அவ்வளோ நுட்பமானது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த வேதாந்தம், இந்த சித்தம் இருக்குல்ல, சித்தம் ஒரு வைர சுரங்கம் மாதிரி, வைர வயல். நீங்கள் அதில் வைரத்தை போட்டாலும் முளைக்கும், பொண்ணை போட்டாலும் முளைக்கும், எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். நீ நெல்லை போட்டாலும் முளைக்கும், பொண்ணு கோல்டை போட்டாலும் முளைக்கும், வைரத்தை போட்டாலும் முளைக்கும்.
நீ இந்த என்ஜினுக்குள்ளே அந்த மெக்கானிசத்துக்குள்ளே இந்த மானுடன் சொல்லக்கூடிய மெக்கானிசத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்டில் இதை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா இந்த சித்தம் இப்போ உட்காந்துச்சுன்னா அது என்னவாகிடுது? ஆனந்தமயமாகிடுது, ஆனந்த ஸ்வரூபமாகிடுது. அதை அதை இப்போ நீ பிரம்மன்னு சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு புள்ளியில் நீங்கள் பக்குவப்பட்டு இருக்கும்போது அதே வார்த்தை தான் திரும்பி சொல்ல போகிறேன், தத்துவமசிங்கிற அதே வார்த்தை தான் திரும்பி சொல்ல போகிறேன். அப்போ நீ மறுக்கவே முடியாது. எத்தனை பர்சன்டேஜ் ஏற்றுக்குவேன்னா 100% ஏற்றுக்குவேன். பூரணமான பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பேன். இப்போ நீ உத்தமாதிகாரின்னு உனக்கு அரைகுறையாக தெரிஞ்சிருக்கலாம், குரு சொல்லும்போது அது பூரணமாக நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா குரு உள்நோக்கம் எதுவும் கிடையாது, பொய்யை சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்போ அங்கே அங்கீகாரம், குரு அங்கீகாரம் சர்வ அங்கீகாரம். 5 வருஷத்தில் எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணோம்? யாரையுமே உத்தம அதிகாரி சொல்லவே இல்லை. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ எந்த நிலையில் உனக்கு தத்துவமசி உபதேசம் பண்ண முடியுமோ அந்த நிலை வரைக்கும் அவங்களே திறக்க மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. இருக்குன்னு ஏன் நீ சிந்திச்சா தானே நீ அதுக்குள்ளே போவ. நீங்கள் அந்த நுட்பத்துக்குள்ளே போகிறதுக்கு சிந்திக்கணுங்க. இந்த சிந்திக்கிறது தாங்க ஏகாந்தம் சொல்கிறது, அது தாங்க நிதித்தியாசனம் சொல்கிறோம். நீ சிந்திக்காமலேயே நீ மேலோட்டமாக நுனிப்புள்ளே மேஞ்சிட்டு கிடப்ப, எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னா ஓடிக்கிட்டே கழுதையே அப்படின்னு ஓட விட்டுடுது. ஒரு நுட்பமான அந்த என்ஜினுக்குள்ளே ஒரு பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு இருக்குது தத்துவமசிங்கிறது. அந்த பாயிண்டில் அந்த புள்ளியில் இந்த சித்து போய் உக்காந்துச்சுன்னா பிரம்மஸ்வரூபமாகிடுது. அது ரோபாட்டாக இருக்கக்கூடிய மிஷினாக இருந்தாலும் சரி, நல்ல மெக்கானிசமாக இருந்தாலும் சரி, இல்லை உயிருடைய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய உயிராக இருந்தாலும் சரி. புரியுதா? இது சத்துங்கிற ஒரு புள்ளியோட சரியாக பொருந்தணும். பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க? ஆழமாக பண்ணுறீங்க இல்லையா? மேலோட்டமாக பண்ணுறீங்க. ஒரே கருத்தை பிரார்த்தனையை தொடர்ந்து சுவாமிகிட்ட பண்ணிகிட்டே வரீங்க இல்லையா? ஒரு காரியம் நடக்கலை. எப்போ காரியம் உங்களுடைய பிரார்த்தனை தீவிரகதி அடையுதுன்னா அந்த நிலையில் தான் உங்களுடைய அந்த சூட்சுமமான அந்த வழியானது ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னா, எப்போ நீங்கள் சீரியஸாக நீங்கள் அந்த இறைவனை வழிபடுவீங்க, பிரார்த்தனை பண்ணுவீங்கன்னா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சு, பெரிய நஷ்டம் வந்துடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிடுச்சு, பெரிய ஆபத்து வந்துடுச்சுங்கும் போது தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? அப்படியே எல்லா கண்ணும் திறக்கும். இப்போ அது வரைக்கும் நார்மலாக இப்போ நான் எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்குறேன் நேரம் கிடைக்கும் போதுலாம் கேட்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னா எங்கேயோ இருக்க நீ, உனக்கு நிறைய ஜென்மம் இருக்கு. ஒன்றா நீ எதை சொன்னால் எத்தை தின்னா பித்தம் திளையும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது சொன்னாதான் அந்த மருந்து அமிர்தமாக வேலை செய்யும். நீ நெஞ்சுக்கு மேலே கஞ்சி இருக்கு, அதில் போய் இந்த மருந்தை போட்டால் என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால பசி இருக்கணும், ஞான பசி இருக்கணும். ஏன்னா அது கொடுக்காத நன்மைகள் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அவனுடைய எல்லா காமங்களும் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லுது. ஜீவன் முக்த நிலையில் ஞானஸ்வரூபத்தில் அவனுக்கு பேர் வேணுமா, புகழ் வேணுமா, பணம் வேணுமா, எல்லாமே பூர்த்தி பண்ணு. ஆசிரமம் வச்சுருக்கிறவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்கன்னா அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் நடத்துவாங்க, மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க, இது மாதிரி விசாரம் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, இந்த கேம்ப் நடத்துறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. சத்துர்மாசம்னு போயிடுவாங்க. இந்த 4 மாதம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்ல இல்லையா? அந்த 4 மாதத்தில் ஒரு இடத்துல தங்கி இந்த மாதிரி கேம்ப் நடத்துவோம், விசாரம் பண்ணுவோம், வேத விசாரம் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள்? நிறைய கோடியாக பண்ணது என்ன பண்ண போகிறாங்க? எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உனக்கு இத்தனோண்டு எலிமூலையை வச்சுக்கிட்டே உனக்கு இருக்க, அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கான், இப்போது சர்வைக்கினாக இருக்கான், அவனுக்கு தெரியாதா? அதனால தான் என்ன பண்ணுறான், அந்த ஊரே என்னவாகுது? இத்தனை ஊர் இருக்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா ஊரும் யார் பேரில் இருக்கு? எல்லாம் அந்த ஊர் கோயில் பேரில் தான் இருக்கும் 90%. அந்த கோவிலை வச்சு பலவிதமான வியாபாரங்கள், தொழில்கள், எல்லாமே விவசாயத்துலேருந்து எல்லாமே சக்தி கொடுக்குதா இல்லையா?
என்ன இது கூட ஒரு சாதாரண அறிவு, இது தெரியாதா? சாதாரண அறிவு. அதனால் இந்த நிலை இதெல்லாம் கடந்து பரமபதம், ஏதோ மோகாரணம், மோகத்தை நீ கடந்து பரமபதமாக பிராப்தம் பரமபதம், பரமபத நிலையே இருக்கிறான். அங்கே தான் இவன் இப்போ என்ன இருப்பான்? ஆசிஷ்டோ ஆயிட்டான். அடுத்தது திருடிஷ்டோ. இந்த வார்த்தை என்னை தொட்ட வார்த்தைங்க. அடியேன்னு சொன்ன என் லைஃப்பில் நான் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய வார்த்தையில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த சத்தியமிருதம், அப்புறம் அனுஷ்டானம், அப்புறம் தபம், அப்புறம் தர்மம். இப்போது சமீப காலமாக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டோ. யார் ஒருத்தன் பிரம்மஞானத்தை பெற்று திருடிஷ்டோ ஒன்றில் நிலையாக நிற்கிறானோ அவன் பலம் பெறுகிறான். பலம்னா என்னது? அங்கே தான் சர்வ ஐஸ்வர்யங்களும் சேருது, இந்த பூமி வசப்படுது. எப்போ நம்ம இந்த பூமி நம்ம பேச்சை கேட்குதோ அப்போ நீங்கள்லாம் உபநிஷத்து கேளுங்கன்னு உபதேசம் பண்ணுவோம். அது வரைக்கும் அந்த பயணத்தை தொடர வேண்டியது. ஃபார்முலா கொடுத்துட்டாரா என்ன பண்ணால் இது நடக்கும்னு? மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் முருகன் படம் கண்டிப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் உபநிஷத்து இருந்தால் எப்படி இருக்கும்? முருகன் படத்தோட ஒரு வேல், குட்டி வேல் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் உபாசனை பண்ணுறாங்க, எல்லோரும் முருகனை தியானம் பண்ணுறாங்க, எல்லோரும் உபநிஷத்தை விசாரம் பண்ணுறாங்க, வேத விசாரம் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும்? நாட்டில் ஒரு கல்மஷம் இருக்காதுங்க, ஒரு திருட்டு இருக்காது, ஒரு பொய் புரட்டு திருட்டு புரட்டு என்னென்னமோ சொல்கிறாங்களே, ஒன்றும் இருக்காது. அங்கே தான் சத்துவம் ஆட்சி பண்ணும். இறையாட்சிங்கிறது அதுதான். அது கனவாக இருக்கலாம், இன்றைக்கி கனவாக இருக்கலாம். அடியன் விதை போடுறேன், சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க? அது விருட்சமாக நிற்க போகிறாங்களா இல்லையா பாருங்கள். யார் எப்படி முயற்சி பண்ணாங்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு அதை பற்றி சிந்தனையும் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போவோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னால் முடியும். 108 தமிழ் பண்ண முடியும், 108 10,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக்க முடியும், 1000 மந்திரத்தை 1000 வார்த்தைகளாகவும் மாற்ற முடியும், 1000 வார்த்தைகளை 100ஆக்கி 10ஆக்கி 1ஆக்கவும் முடியும். முக்தி கொடுக்க முடியும், கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். அவன் சரியில் இருந்தானா அவனை கிரியையில் கொண்டு போய், கிரியையில் இருந்தானா யோகத்துக்கு கொண்டு போய், யோகத்தில் இருந்தானா ஞானத்துக்கு, சைவ சித்தாந்தத்தை அப்படியே கடைபிடிக்கிறோம், அப்படியே காப்பி பண்ணுறோம். நமக்கு எல்லா மதமும் ஒன்று தான். நமக்கு மேலே ஏறணும், இவன் எப்படியாவது அவன் மேலே ஏறணும், அதுதான் நோக்கமே தவிர அந்த லாக்காய் அதில் கொள்கையில் மாட்டிக்க மாட்டோம். கொள்கை ஒரு வாகனம் தான், அதுவே கதின்னு இருக்க மாட்டோம். மெய்ப்பொருள் எதுவோ அதுதான், சத்தியம்தான் முக்கியம். புரியுதா? இப்போ அந்த நிலையில் அவன் என்ன ஆகுது? அவன் இந்த நிலை எவருக்கும் சாத்தியங்கிற நிலையை அதை ரொம்ப அழகாக சொல்லிடுச்சு. ஆச்சா, எவருக்கும் சாத்தியம் வேதம் சொல்லுது, எவருக்கும் சாத்தியம்னு சொல்லுது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறது. நிறைய பேர் வேதத்தை குறைச்சோட நெகட்டிவாக ஏதாவது பிடிச்சி வச்சுக்கிட்டு, முன்னையும் விட்டுட்டு பின்னையும் விட்டுட்டு, நடுவில் ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு வேதம் திட்டுதுன்னா அதெல்லாம் அறியாமை. பாருங்கள், எவருக்கும் சாத்தியம்னு சொல்லிடுச்சு. இன்னும் எந்த அறிவு நிலையில் எவ்வளோ கீழே இருந்தால் அப்படி தான் சொல்லியிருக்காது, அப்படி தான் சொல்லியிருக்கு. பசும் நீச்சம், பசுனா மிருகமாக மிருக நிலையில் இருக்கான் அவன். நீச்சம் ரொம்ப செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறான். அந்த நிலையில் அவனுக்கு முக்தி உண்டு. வேதம் இந்த 7 நிலைகளை விழிப்பு நிலையோட பிடிச்சிக்கிட்டு வா. எனக்கு கிடையாதுன்னு சொல்லாத, நீ தான் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிற. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீ தான் சொல்லிக்கிற. என்னால் முடியும்னு ஏன் சொல்ல முடியல? உன்னுடைய மனநிலை அப்படி இருக்குது. உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிறதுக்கு நல்ல மனநிலை இருக்கவங்களோட சேரு, அவ்வளோதான் பாயிண்ட். சேர்ந்தால் அந்த காற்று உனக்கு அடிக்க நீ என்னவாயிடுவ? எல்லா கண்ணும் திறந்துடும். இல்லைன்னா வா நான் திறந்து விட்றேன், தயாராக இருக்கேனே. சதேக வா அபியதேகா வா முக்தோ நான் அத்திர சம்சய, இதெல்லாம் பார்த்தோமா? பரமபதம் அடைஞ்சாச்சு. இப்போ ஏ தே ஸ்திதா பூமிகா சுவாசு ஸ்வாத்ம லாபம் பராயணகா. இனிமேல் அவன் என்ன பண்ணுவான்? மகிழ்ச்சியாக இருக்கான், யோகத்தில் இருக்கான், ஆனந்த அனுபூதி பண்ணுறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு இருக்கான். அப்போ என்னது? ஸ்வாத்ம லாப பாராயணம், அதுவே கதியாகிடுவான். பாராயணம்னா என்னது? பரம்பரை நோக்கிய பயணம்னு அர்த்தம். பாராயணத்தை தான் நம்ம பயணம்னு ஆகிட்டோம். பயணம்னு சொல்கிறோம்ல, பாராயணம்தான் கதி, போக்கு, நகர்வு, இதெல்லாம் என்னது? பாராயணம்.
மந்திரம் பாராயணம் பண்ணுறது, விஷ்ணு சாஸ்திரம் பாராயணத்தை தான் பாராயணம் சொல்கிறாங்க. ஏன்னா அது அவரே இறுதி கதின்னு அர்த்தம். அவரே இறுதி கதி. யார் அவர்? அந்த பிரம்மே இறுதி கதி. மனக பிரசமனா உபாயே யோகம் தியாபி. இப்போ மனமானது அமைதியாகிடுச்சு. இவ்வளோ நாள் என்ன பண்ணுச்சு? அலைஞ்சிச்சு. ஏன்? எங்கே மெய்ப்பொருள் இருக்குதுன்னு தெரியல. அது தேடுறது சுகந்தாங்கிறது அதுக்கு தெரிஞ்சிச்சு. அது நிரந்தரமாக வேணுங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இத்தனை நாள் அது வெளியில் போய் அடைஞ்ச சுகமெல்லாம் பூர்த்தி ஆகலை, நிறைவு கொடுக்கலை, நிரந்தரமாகவும் இல்லை, திருப்தியும் கொடுக்கலை, துக்கம் கலந்துருக்கு. எல்லாருமே போகம் பண்ணுற எல்லாருமே நாளைக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே போகிக்கிற எல்லாருக்குமே அந்த புத்தி இருக்கும். போகம் பண்ணுற எல்லாருக்குமே நாளைக்கு பெரிய ஆபத்து இருக்குது. என்ன பண்ண? வேறு வழி இல்லை. அந்த ஒரு ஆபத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், இந்த போகத்தையும் நான் சாப்பிட்டுக்கிறேன். இத்தியாபி. அந்த நிலை இங்கே கிடையாது. ஜீவன்முக்தனுக்கு அந்த நிலை கிடையாது. ஹாப்பி மூட்லேயே இருக்கிறவனுக்கு என்னங்க வேணும்? வேறு ஹாப்பி மூட்லேயே இருக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும்? அது வேறு நிரந்தரம் சொல்லியாச்சு. சப்த பூமிகி ச விஞ்ஞேய. இந்த 7 ஞான பூமின்னு பேர் இதுக்கு. இந்த ஞான பூமி 7 நிலைகளையும் விஞ்ஞேயக நன்றாக அறிய வேண்டும். கதித அஷ்ட பூமிகா ஏதசாம் பூமிகாயே தூ கம்யம் பிரம்மாபிதயம் பிரம்மாபிதம் பதம். இந்த நிலை தான் 7 நிலையில் குரு வழியில் சென்று, எதுக்கு குருவை அதில் அந்த இடத்துல சேர்க்குறோம்? குரு வழியில் சென்று எல்லா புத்தகம்லாம் இருக்குது, எல்லா புக்கும் வாங்கி வச்சுருவேன், படிப்பியா? அங்கே தான் தூண்டுகோலுக்கு ஒருத்தவங்க வேணும். இப்போ நீங்கள் தனியாக அந்த இத்தனை உபநிஷத்து படிச்சிருப்பீங்களா? புக்கு வாங்கி வச்சிடலாம். 1000 ரூபா அனுப்புனா புக்கு அனுப்பிச்சிடுவான், வாங்கி வச்சுருக்க வேண்டியது. கரஸ்பாண்டனில் கோர்ஸை போட்டுவிட்டு படிக்கிறேன்னு டேபிள் மேலேயே இருக்கும். பார்த்து பெருமூச்சு விடுவான். படிக்க முடியல. அப்புறமா எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட்லாம் வந்துடும். பணம்லாம் கட்டிடும், ஹால் டிக்கெட்லாம் வந்துடுவான். நேரம் இல்லையே என்ன படிக்கணும். கவலையாக தான் இருப்பான் அவன் பாவம். அந்த புக்கை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே சுமையாக தெரியும். இது வேறு போட்டுட்டேன், பணத்தை வேறு கட்டிட்டேன், ஹால் டிக்கெட் வேறு வந்துடுச்சு. ஒரு நாள் அப்படியே அவர் முடிவெடுத்து ஒரு 4 நாள் உட்காருவார். எத்தனை? 1 வருஷத்து கோர்ஸுக்கு 4 நாள் படிக்கிறார். என்ன அறிவு பார்த்தீங்களா? யதாசாம் பூமிகானாம் தோ கம்ய பிரம்மாபிதம் பதம். இந்த நிலையை நீ அடைகிறாய். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுதா? அமிர்தத்தை விட்டுட்டோம். மோகினிக்காக அசுரர்கள் அமிர்தத்தை விட்டானுங்கள்ல, அது மாதிரி நம்ம அகத்தை விட்டுட்டோம், புறத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். புறம் மோகிக்குது. இப்போ மோகம்தான் நம்ம வாழ்க்கைக்கு மரணம். சொல்கிறது சுஜாத்தியும் சனத்குமார் முருகப்பெருமான் யுதிஷ்டருக்கு சொல்கிறார். அவனுக்கு இந்த பற்று பாசம்தான் அவன் கண்ணை மறைச்சிது. தெரியாது அவனுக்கு தவறுன்னு. துருதராஷ்டர் கண்ணை மறைச்சது. அவன் முக்திக்கு ஆசைப்படுறான். யமலோகம் நான் போக மாட்டேங்கிறான். எதாவது ஐடியா இருங்க சொல்லுங்கள், யாரையா கூட்டிகிட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. விதுரருக்கு தெரியும், ஆனால் சொல்லித்தர மாட்டுறாரு. நான் சொல்லக்கூடாது, சனத் சுஜாத்தின்னு முருகப்பெருமான் இருக்கார், கூட்டின்னு வரேன். அழைச்சிட்டு வந்து இந்த உபதேசங்கள் நடக்குது. என்னாச்சு? அடுத்தது त्वत्ता हन्ताम आत्मता यत्र परता नासी काचन. त्वत्ता இனிமேல் வந்து நீ, அகந்தா நான், ஆத்மதா ஆத்மா, எத்திர பரதா நாசி இப்படிலாம் வேறுபாடுகள் எதுவும், ஜீவன் பரமன் நீ நான் எதுவும் இல்லை. நாசி காச்சன கொஞ்சமும் எதுவும் இல்லை. நான் கொச்சிட்டு பாவ கலனா எந்த உபாதியும் இல்லை, பொருளும் தெரியலை. பாவ அபாவ கோச்சராக இது குறைபாடு, இது நிறைவாக இருக்கே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் சர்வம் சாந்தம், சதா சாந்தம், எல்லாம் அமைதி. நிராலம்பம், யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், சுயமாய் நிராலம்பம். வியோமாஸ்தம் ஆகாயம் போல். ஆகாயத்துக்கும் பிரம்மத்துக்கும் நிறையா பொருத்தம் இருக்குது. ஆகாயத்துக்கு வடிவம் இல்லை, பிரம்மத்துக்கும் வடிவம் இல்லை. ஆகாயம் அசையாது. இந்த பஞ்சபூதங்கள் ஆகாயம் அசையாது.
ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? பாக்கியெல்லாம் அசையும். காற்று அசையும், நெருப்பு அசையும், நீர் அசையும், நிலமும் அசையுது. ஆகாயம் அசைகிறது இல்லை. அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இந்த 4 ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆகாயம்னா மேலே மட்டும் பார்க்கக்கூடாது, மொத்த ஸ்பேஸுமே என்னது, அதனால அது ஒரு தத்துவமாக வச்சாங்க. வியோமஸ்தம் சாஸ்வதம், வியாமத்தில் ஆகாயத்தில் அவன் சாஸ்வதமாக உக்காந்துட்டான். சாஸ்வதம் நிரந்தரமாய், சிவம் சிவமாய். பார்த்தீங்களா, உபநிஷத்து ஃபுல்லாக சிவனை மேலானவர் சொல்லுது. நடைமுறை வாழ்க்கையில் அவர் பணம் கொடுக்க மாட்டார், பணம் கொடுக்க வேற ஒருத்தர் இருக்கார். இப்போ எல்லாம் எதுக்கு போகிறான்? பணத்துக்கு தான் போகிறான். பணத்துக்காக பிரகாசத்துக்கிட்ட போகிறான். தெரியுதில்ல? வேதத்தை பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் பார்த்தா ஈசன் தான் மேலே அப்படின்னு சொல்லுது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. பிரம்மா அவர் ஸ்தூல உடம்பு, விஷ்ணு சூக்ஷ்ம உடம்பு, காரணம் 2 பேர்த்துக்கும் காரணம் வேதம்ப்பா அப்படின்னு. சாஸ்வதம் சிவம். அப்போ உபநிஷத்து ஃபுல்லாக சிவனையே மேலானவர்னு சொல்லுது. அதனால் அது வேண்டாம் எங்களுக்கு, கொள்கை கொள்கை. பார்த்தீங்களா, அது மேலான சொன்னால் கூட, வேதமே சொன்னாலும் எங்களுக்கு அது செட் ஆகாது. எங்கள் குரு என்ன சொன்னாங்க, குரு நிறைய இடத்துல குரு ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க அறிவு நிலைக்கு எதையாவது ஒன்று பிடிச்சி மேலே வாடாங்கிறதுக்கு தான் அர்த்தம். யார் குருவாக வராங்க, அதே பரம்பொருள் தான் குருவாக வருது. யாரும் தவறாக சொல்லலை. எதுவும் மேலானதும் கிடையாது, எதுவும் கீழானதும் கிடையாது. இவன் அறிவு ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி இருக்கல. கடவுள் ஒன்று படித்தா இவன் ஒன்று படிச்சிடறான். எல்லாத்துலேயும் இவர் ஒரு பேர் வச்சுருப்பார், ஊர் வச்சுருப்பார். தெரியுமில்ல? எது பாருங்கள், எது சொல்லுங்கள், அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார், ஒரு பேர் வச்சுருவார். பூமி இந்தாப்பா பூமி அப்படின்னு கொடுத்தா, இது வரைக்கும் எனக்கு, இந்த இத்தனை ஏக்கர் எனக்கு, கம்பவுண்டு போடு, வேலியை கட்டு. வேலி கூட கட்ட முடியல அவனால், பாவம். அச்சா, அனாமயம் குற்றமற்றது. ஆக்சுவலாக நோயற்றதுன்னு வரும், குற்றமற்றதுன்னு சொல்லலாம். குற்றமற்ற அனாமய மனம், குற்றமற்ற மனம். ஆபாசம் அனாபாசம், எந்த ஆபாசமும் கிடையாது. ஆபாசம்னா பிரதிமா, அது போல் இது போல் அப்படிலாம் கிடையாது, எந்த குழப்பமும் இல்லை. அனாமக்கம், எந்த பேரும் அவருக்கு கிடையாது. பார்த்தீங்களா, பரம்பொருளுக்கு பேர் பாருங்கள், அமைதியாக இருக்கார். அனாமக்கம், எந்த பேரும் கிடையாது. அக்காரணம், எதுக்கும் அவர் காரணமாகவும் இல்லை. காரணம்னா நீங்கள் இப்படி ஆகிறது நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காரணம், இந்த காரியம், இந்த காரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்குது, அவர் தான் அது. அதுதான் அவர் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டவர். சூல சூக்ஷ்ம காரண காரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், கடந்து நிற்கிறார். எச்சா, இந்த நிலையில் சன் ஆசன், சத்து அசத்து எதுவும் கிடையாது. மத்தியம், இதெல்லாம் எது வரைக்கும்? இதெல்லாம் நீ அறிவில்லாத வரைக்கும் சத்து அசத்து, இந்த மும்மூர்த்திகள், 9 அட்மீனு சக்திகள், அது இது எதுவும் எல்லாம் எது வரைக்கும்? நீ மானுடனாக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்டு. நீ பிரம்மஞானம் பெற்றுட்டீன்னா இதெல்லாம் இல்லாமல் போயிடும். நீனே எல்லாமே அணுக்கள் சேருது, ஒரு காரியத்துக்காக சேருது, அப்புறம் பிரிஞ்சு போயிடும், நிற்காது. இப்போ மொத்த ஜகத்தும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து உங்கள் வயசு அனுபவத்தில் உங்கள் கூட நின்றவங்களாம் இப்போ எங்கே? தோன்றும் நிற்கும் மறையும். அதனால் நான் சன்ன ஆ சன்ன, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. மத்தியம் அந்த நடு முடிவு எதுவும் கிடையாது. ஆதி அந்தம் முடிவு எதுவும் கிடையாது. சர்வம் சர்வமேவச்ச, எல்லாம் எல்லாமாயான ஒன்றில் இருக்கிறது. எல்லாம் எல்லாமாயான ஒன்றில் இருக்கிறது. சர்வம் சர்வமேவச்ச. மனோ வாச்சு அபிர கிராகியம், மனதால் பிடிக்க முடியாத, வாக்கால் பிடிக்க முடியாத அக்ராகியம். பூர்ணாத்து பூர்ணம், எது பூர்ணம் நீ சொல்றியோ அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. பூர்ணாத்து பூர்ணம். சுகாத்து சுகம், எதை சுகம்னு நீ சொல்றியோ இந்த சுகத்துக்கெல்லாம் சுகமாக இருப்பது. அசம்வேதனம், அறிய முடியாது. அசாந்தம், இந்த சாந்தி நிலைகள்லாம் கடந்தது, சாந்திக்கும் சாந்தி. ஆத்மவேதனம், ஆத்மவேதனம் உணர்வால் அனுபூதியால் அறியக்கூடிய. ஆத்ததம், கடினமான ஒன்று.
சத்தா பதார்த்தயானாம், எல்லா பதார்த்தத்துக்கும் சத்து இதுதான். எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவாக இருப்பது இதுதான். நான் அந்யாம் சம்வேதனாத், இதை தவிர வேற என்றையும் அறிவதற்கு ஒன்றுமில்லை. இதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். அதனால் சத்தியம் தெரியணும்னா ஒரு ரிதம் இருக்கணும். சத்தியம் தெரியணும்னா ஒரு ரிதம் இருக்கும், ஒரு ஒழுங்குமுறை, அதாவது தர்மம்னு பேர். இதெல்லாம் இந்த தாரணா தர்மம். எதை நீ தாரணை பண்ணுறியோ அது தர்மம். எதை தாரணா பண்ணுற, எதை தாரணா, இது சரி இது தவறுங்கிறத தாரணா பண்ணி அந்த இதை பயணிப்பேன். அதனால் ரிதம் இருந்தால் தான் சத்தியம் புலப்படும். அதனால் சத்தியமும் ரிதமும் தர்மமும் ஞானமும், அதான் பக்தியும் ஞானமும் அப்படியும் வச்சுக்கலாம். தர்மத்தை பக்தின்னு இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். கிரியா யோகம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை ஒன்றா ஆழ்ந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அதில் பக்தியும் யோகமும் ஞானமும் இருக்குது. யோக சூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், கிரியா யோகம் அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் அவர் என்ன தெரியுமில்ல, ஈசனை முன்னிறுத்தி இந்த சிரவணமான நிதித்தியாசத்தை பண்ணு அப்படி தான் வரும். அதில் யோகமும் பக்தியும், யோகமும் ஞானமும் கற்றுக்கோ, ஈஸ்வரனை முன்னிறுத்துன்பார். அவர் இறைவன் இருக்காருங்கிறத இவங்கெல்லாம் பெரிய இவங்க மாதிரி இவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இப்படி சொல்கிறாங்க, கடவுள் இருக்காருங்கிறத யோக சூத்திரம் ஒத்துக்குது. அவர் என்ன ஒத்துக்கிறது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்தால் நல்லா நிறையா பேச வேண்டியது இருக்கு. சும்மா ஏதாவது இவங்க லெவலுக்கே பேசின்னு இருக்காங்க. இறைவன் எவ்வளவு மகத்துங்கிறத ஒரு சிற்ற அறிவுடையவன் பேசுகிறான். என்ன பண்ணுறது, பேசிட்டு போகிறான். அதுக்கு முன்னாடி சாங்கியன் ஒருத்தன் இருக்கான், அவன் அதெல்லாம் ஒத்துக்கலை. வேதம் ஒத்துக்கிறான், வேதத்தை ஒத்துக்கிறான். 6 தர்ஷனமும் வேதத்தை ஒத்துக்குச்சு. அதனால தான் இந்த இவங்க கூடயெல்லாம் சங்கரர் பேசுகிறாரு. வேதத்தை ஒத்துக்காதவங்களாம் நிறைய பேர் தான் எவனையும் சேர்த்துக்கல. இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? வேதம் நம்ம சாமானியர்கள், நம்மளாம் விடுங்க, நம்ம அறிவு நிறையெல்லாம் விடுங்க, நம்ம சாமானியர்கள். இப்போ வேதம் சொல்கிற கருத்தை எங்கேயாவது உங்களால் மறுக்க முடியும்? ஓப்பன் ஹார்ட்டாக சொல்லுங்கள். வேதம் சொல்கிற கருத்தை ஏதாவது மறுக்க முடியுதா? வேதம் சொல்கிற கருத்து சத்தியம், மறுக்க முடியாது. அறிவுபூர்வமாக சிந்திச்சால், உண்மையான பகுத்தறிவு இருந்தால் வேதம் சொல்வதெல்லாம் சத்தியம். ஒருத்தவங்க மேலே எப்போங்க மதிப்பு வரும் சொல்லுங்கள்? ஒருத்தவங்க மேலே எப்போ மதிப்பு வரும்? அவங்களுடைய பேச்சும் செயல்பாடுகளும் சத்தாய் இருந்தால் அவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் தானாக வரும், இல்லையா? தான் சில பேரோட என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போதே அவங்க கை கட்ட தோணும். அவங்களுக்கு கை கட்டு, அவங்கள மீறி கை கட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அபிமானம் தடுக்கும். அப்படி கையை இறக்கி விடுவாங்க. கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, மறுபடியும் கை ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் ஈச சங்கல்பம். மெய்ப்பொருள் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆத்மா, இங்கே 2 ஆத்மா பேசிக்கிட்டு இருக்கு. பரம்பொருளே கை கட்டும் போது அப்படின்னா மானுடம். அதனால் இதெல்லாம் ஒரு நிலை, இதெல்லாம் புரியாத நிலை, இதெல்லாம் ஒரு சென்சேஷன். இதெல்லாம் ஒரு நுட்பமான பேரறிவு. அது அப்போ தான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. எனக்கு தெரியலைன்னா இந்த அறிவுக்கு இந்த கண்ணை வச்சு இந்த ஸ்தூல உடம்பை நம்ம மதிக்கிறதே கிடையாது. எத்தனையோ உடம்பு வந்துட்டு போயிடுச்சு, எத்தனையோ உடம்பு போயிடுச்சு. இந்த ஸ்தூல உடம்பை இங்கேருந்து நீ கடைக்கு போகிறதுக்கு பயன்படும், டிவி பார்க்க பயன்படும். வேறு எதுக்கு இந்த கண்ணு பயன்படுது சொல்லுங்கள் பார்க்கணும்? அழுவும், சீரியல் பார்த்து அழுவும். குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சீரியல் நல்ல சீரியலாக இருக்கே அதை பார்த்துட்டு தேடும். இந்த கண்ணை வச்சு என்ன பண்ணுறது? இப்போ சத்வாபத்தியில் எத்தனை அவர் இருக்கீங்க? 8 அவர். அப்புறம் அசம்சக்தியில் 12 அவர். அப்புறம் வஸ்து பாவனா இறைவன் 16 மணி நேரம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய்டும், அது இழுத்துக்கிட்டு போகும். அதே சொல்லுது சுபாவம் ஏக்கனிஷ்டம்னு சொல்லிடுச்சு. 7வது நிலையில் தானாகவே போய் உட்காந்துரும். ஆச்சா, இப்போது சம்பந்த திருஷ்யானாம் மத்திய திருஷ்டி எது வப்புகோ. இந்த வப்புங்கிற இவன் சம்பந்தம், அவனுக்கு என்ன பொருட்களோட என்ன சம்பந்தம்னா திருஷ்டோ திருஷ்யமானம். திருஷ்டி 3 வார்த்தை இருக்கு இல்லையா? பார்க்குறவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை. 3 பொருள் இருக்கா?
இந்த 3 பொருளும் அவனுக்கு இனிமேல் பொருளாக தெரியாது. திருஷ்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்பந்தம் இல்லாமல் போச்சு. திருஷ்டு தர்சனம் திருஷ்யாதி வர்ஜிதம் எல்லாம் நீக்கப்பட்டுடுச்சு. ததீதம் பதம், இந்த பதம்ங்கிற ஃபஸ்ட்டு மட்டும்தான் இப்போ இருக்குது. தேசாது தேசம் கதே, இப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போயிடுச்சு. சித்தானது சத்தாயிடுச்சு. தேசாது தேசம் கதே சித்தே மத்திய எத் சேதசோ வப்புகோ, இப்போ அவன் தன்னை சைத்தன்யமாக அறிகிறான் மனிதன். வெப்புகு அஜாடியம் உணர்விற்கு சம்பித் நன்றாக அறிகிறான். மனனம் செய்கிறான். தன்மயோ சின்மய என்னவாயிடுச்சு? தன்மையாக மாறிடுச்சு. மத்பரம் தத்பரம், மத்பரம்னா நான், தத்பரம்னா அதுவாகிறது. அது மாதிரி இப்போ சித்தா இருந்தது தத்தா மாறிடுச்சு. தன்மயோ பவ சர்வதா அப்படின்னு நிதாகுக்கே யார்? ரிபு மகரிஷி. புரியுதா? அச்சா, எப்போ இந்த அகத்துலேருந்து அகங்காரம் ஆகிறோம்? நம்ம அறத்தை விட்டால் அறத்தில் நின்னோம்னா நம்ம வெளியில் போக மாட்டோம், அகத்திலே இருப்போம். அறத்தில் நின்னால் அகத்தில் இருப்போம். அறத்தை விட்டோம்னா எல்லாம் தாண்டோம்னா அகங்காரமாக மாறி. புரியுதா? அது அகங்காரம் என்னவா இருக்குன்னா காமக்ரோதாதிகளாக இருக்குது. காமக்ரோதாதிகள் என்ன பண்ணும்னா அது எல்லா வேலையும் செய்யும். விபரீதமான அவனுடைய அமைதிக்கு விபரீதமான எல்லா வேலையும் செய்யும். ஆனந்தத்துக்கும் அமைதிக்கும் விபரீதமான எல்லா வேலையும் அது செய்யும். எது? அகங்காரம். அதனால் அகங்காரத்துலேருந்து அகத்துக்கு போகணும். இதெல்லாம் என் மைண்டில் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ உன்னுடைய நிலை என்ன? அஜாகிரத சொப்பன நித்ரஷ்ய ந ரூபம். இனிமேல் உனக்கு விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை எதுவும் கிடையாது. சனாதனம், எப்போதும் அமைதி ஆனந்தம். சனாதனம், எப்போதும் அறியாத பொருளாக இருக்கிறாய், இயல்பாய் இருக்கிறாய், இயல்பு நிலையில் இருக்க. உன்னுடைய சொரூபம் என்ன? அமைதி ஆனந்தம். அச்சேதனம் அஜடம் தன்மயோ இதெல்லாம் விட்டாச்சு. இப்போ உணர்வற்றும் இல்லை, ஜடமாகவும் இல்லை. தன்மயோ பவ, அதுவாய் இருக்கிறாய், அதுவாய் வாழ்வாய், அதுவாய் வாழ். ஜடுத்தா வர்ஜயத்வே ஏக்கம், ஜடநிலையை விட்டு வர்ஜயத்துவ ஏகாம் ஒன்றில் ஷிலாயா கல்லு போல, ஹிருதயம் உறுதியாக. இந்த இருதயமானது கல்லு போல ஸ்ட்ராங்காக. இதுதான் திருடிஷ்டோ. ஆசிஷ்டோ வந்துச்சதுனால திருடிஷ்டோ வந்து. இப்போ தெரியுதா யார் வீக்காக இருக்கா, யார் பலமாக இருக்கான்னு? ஆசிஷ்டவாக இருந்தானா அவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், உறுதியாக இருப்பான். அறிவு இருந்தால் அவன் உறுதியாக இருப்பான். அறிவு இல்லாதனால தானே பதட்டம் வருது. தவறு எப்போ நடத்துகிறோம்? அறிவு பேதலிக்கப்படுதுன்னா முதல்ல அறிவில் தான் கை வைக்கும். மாயை என்ன பண்ணும்னா விநாசகாலே விபரீத புத்தி. முதல்ல அறிவை ஏமாதும். அறிவை கேப்சர் பண்ணிடுச்சுன்னா நீ அவுட்டு. மனதை கேப்சர் பண்ணால் கூட வெளியில் வந்துடலாம். அறிவை கேப்சர் பண்ணுது, அதான் மோகம்னு பேர். மோகங்கிறது மரணம். அமனசக்கம் இப்போ என்னாச்சு? சிலாயா கல் போல, ஹிருதயம் ஹீதையா. இப்போ அந்த பலமான திருடிஷ்டவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், இந்த நிச்சயமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அமனசக்கம் ஸ்வரூபம், மனமற்ற நிலை தான் உன்னுடைய ஸ்வரூபம். மனம்தான் என்னது? வீக்காக இருக்கேன், பலமாக இருக்கிறேன்னு சொல்லு. ஆத்மா எப்பயுமே பலமானது. ஏன்னா அழியாத பொருள். அன்கிரீவபிள், இன்கம்பஸ்டபிள், இம்மியூட்டபிள், ஸ்டேபிள். இந்த நான்களே மறக்கக்கூடாது. இப்போ அனமஸ்கம் மனசு இல்லை, ஸ்வரூபத்தில் இருக்க. ஏதோ தன்மையோ, மறுபடியும் சொல்லு, எத்தனை இடத்துல தன்மையோ படும். அதுமாயிட்ட, அதுவாயிட்ட. தன்மையோ பவ சர்வதா, எப்போதுமாய். சித்தம் தூரே பரித்யஜ. இந்த சித்தம் புத்தி அகங்காரம்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் விடு. யோ அசி சோ அசி. எது அதுவாக இருக்கிறதோ
நீ அதுவாக இருக்கிறாய். யோ அசி யார், சோ அசி யார் இப்படியோ அவன் அப்படி. அதுவே இது, இதுவே அது, அந்த நிலை. சிரோபவ எல்லாம் உபதேசமாக சொல்கிறார், விதி வாக்கியம் மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. பூர்வ மனக இது வரைக்கும் இருக்கட்டும், போதும். இந்த 331 எத்தனை ஸ்டார்ட் பண்ணோம்? 316 ஸ்டார்ட் பண்ணோம். 300 முடிக்கிறது எப்போ? 327 முடிச்சிருக்கோம். 16, 26, 12 மந்திரம். இருங்க வரேன் வேணாம். எதுவாத்தையும் பார்த்தோம், 327 பார்த்தோமா? ஆமாம், 28 பார்த்துட்டோம். 29, 30 பார்த்தாச்சு. 31 பார்த்து 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை ஆச்சு? 15. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கு அரோகரா.